ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒரு இதாக ஓடிட்டுருக்கு இந்த லேப்டாப் ரெட்மி லான்ச் பண்ண இந்த லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான் என்னோட சில இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் சொல்கிறேன். பட் இது எதுவும் ஒரு அன்பாக்சிங் அது மாதிரிலாம் மற்ற சேனலில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அப்படி நீங்கள் அன்பாக்சிங் வேணும்னா நீங்கள் மற்ற சேனலில் போய் பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ இந்த லேப்டாப்போட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி புக் 15 ப்ரோ. ஸோ இதுதான் இந்த லேப்டாப்போட நேமு. இதில் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேங்கிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு பார்க்குறேன்னா ஏதோ ஒன்று இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து i5 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லது 11th ஜென்ரேஷன் i5. அப்புறம் இதில் 512GB SSD NVMe கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் SSD கிடையாது. NVMe வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 512GBங்கிறது ரொம்ப நல்லது தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 512GB SSDயை நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த SSD ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஒன்று புதுசாக மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1TB SSD போடணுன்னா இன்னொரு 512GB போட முடியாது. நீங்கள் அந்த 512GB எடுத்துகிட்டு இன்னொரு 1TB SSD தான் போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் ஸ்லாட் நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் 8GB DDR4 3200 MHz RAM இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டான RAM தான். ஓரளவுக்கு சில டாஸ்க்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது என்னன்னா 10 hours பேட்டரி லைஃப் சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக 10 hours இருக்க போகிறதில்ல. ஒரு மினிமம் ஒரு 8 அந்த ரேஞ்சில் வேணால் இருக்கலாம். அப்புறம் இன்டெல் ப்ராசஸர் இருக்கனால ஸோ இன்டெல் எப்பவுமே வழக்கமாக கொடுக்குற மாதிரி இன்டெல் ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக்ஸ் இதில் உள்ள இருக்குது. அது எவ்வளோ ஜிபி VRAM அதெல்லாம் தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன டாஸ்க் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெருசாக எடிட்டிங் கேமிங் அந்த அளவுக்குலாம் ஹேண்டில் பண்ணாது. சின்ன டாஸ்க் அது மட்டும் தான். சின்ன ஏதாச்சும் ஒர்க் அந்த கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் ஒர்க் பண்ணும். ஸோ டெடிகேட்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு எடிட்டிங் கேமிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 kgs. ஸோ டீசெண்டான வெயிட் தான். ரொம்ப வெயிட் அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட் கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. ஸோ என்னோட லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் கம்மி தான். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 to 2.5 kgs வரைக்கும் வரும். ஸோ இது வந்து 1.8 தான். ஸோ டீசெண்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். ஃபிசிக்கல் போர்ட்ஸ் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB 2.0 போர்ட்டும் அதே மாதிரி 2 USB 3.2 ஜென்ரேஷன் 1 போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இதில் எல்லா லேப்டாப்ஸ் இருக்கிற மாதிரி HDMI LAN, அப்புறம் எல்லா லேப்டாப்லேயும் இருக்க மாதிரி HDMI போட்டிருக்கு, LAN போட்டிருக்கு, 3.5mm ஆடியோ ஜாக் போட்டிருக்கு. அப்புறம் வந்து SD கார்டு ரீடர் இருக்குது. அப்புறம் இதில் பழைய லேப்டாப்பில் வர மாதிரி CD டிரைவ்லாம் எதுவும் இருக்காது. அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் போகிறது வந்து டைப் C கிடையாது. இன்னும் அந்த பழைய லேப்டாப்ஸ்லாம் இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் அட்வான்டேஜ், ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ், எப்படின்னா சொல்லலாம். அது தெரியல என்ன கொடுக்கலின்னு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா Windows 10 ஹோம் எடிஷன் தான் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 இன்பில்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வருது. என்னோட லேப்டாப்பில் எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இதோட சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் ஒரு 30 minutesலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 80% வந்து ஒரு 53 minutesல நீங்கள் வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 65 watts கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜர், 48 watts கொண்ட பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல, எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் இருக்குன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில். நான் வந்து லேப்டாப் இப்படி தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதோ இதில் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போட்டிருந்த ப்ரைஸ், அதுவும் அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருந்த ப்ரைஸ் எவ்வளோனா ஸ்டார்டிங் 50,000 சம்திங் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நான் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிட்டேன். இந்த லேப்டாப் இப்படி இருக்குது, ரெட்மி லான்ச் பண்ணது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதோட பிக்சர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், அண்ட் ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன். ஓகே, நம்ம மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். அதாவது இனிமேல் நம்ம டெய்லி வீடியோ போடுறோம். டெய்லி நம்ம நியூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது புது ப்ராடக்ட் என்னென்ன வருது அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோ ஏதோ என் பண்ணிக்கலாம். பாய்.